ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் பண்ணிட்டு இருக்க 48 நாட்கள் முருகர் பூஜை வந்து நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன், இன்னைக்கு எத்தனாவது நாள் பூஜை பண்ண போகிறேன் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதில் ஒரு விஷயம் இருக்குது, கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணது மார்ச் 24, அதாவது கிட்டத்தட்ட 70 டேஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதாவது 70 நாட்கள் ஆகிருக்குதுங்க. ஆனால் நான் இந்த பூஜையை வந்து இப்போ தான் 30வது நாள் பூஜை, அது இன்னைக்கு தான் நான் பண்ணியிருக்கேன். இதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி 48 நாட்கள் பூஜை, 28 நாட்கள் இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்களே, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கா அப்படின்றத பற்றி நீங்களுமே உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 70 நாள் ஏன் வந்து இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, நீங்கள் பூஜை இடையில வந்து பூஜை பண்ணாமல் விட்டுட்டீங்களா, இல்லை எதனால், என்ன ரீசன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட்டுகள் வரலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நானே அதை வந்து ரியலைஸ் பண்ணினது இப்போ தான் நானே அதை ரியலைஸ் பண்ணேன். ஏன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீலே எனக்கு வரல. பூஜை பண்ணிட்டு இருக்கிறோம், ஆனால் ரொம்ப அதிகமாக பூஜை பண்ண மாதிரியும் எனக்கு தோணலை. இடையில வந்து இப்போ லேடிஸ்ன்றதுனால நிறைய இயற்கையாக வரக்கூடிய பிரச்சனை நிறையா இருக்குது. அதுக்கும் இந்த நாட்கள் எல்லாமே டோட்டலாக நான் ஸ்டார்ட் பண்ண நாள்ல இருந்து இன்னைக்கியோட 70 நாள் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஆனால் ஏன் வந்து இடையில நிறைய நாள் பூஜை பண்ணாமல் விட்டுட்டேனா என்ன அப்படின்றத யோசித்தோம் அப்படின்னா, அதாவது வந்து நம்மளை சுற்றி அவ்வளோ நெகட்டிவ் வைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத முருகன் உணர்த்துறாரு. ஒரு பூஜைங்கிறது ஒரு நல்ல விஷயம், அதை நம்ம வந்து பண்ண முடியல அப்படின்றப்போ, தொடர்ந்து அதை நம்ம பண்ண முடியல அப்படின்றப்போ, அதில் வந்து ஏதோ நம்மளை சுற்றி நிறைய நெகட்டிவ் வைப்ஸ் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பூஜைங்கிறது நல்ல விஷயம் தானே, அது நீங்கள் பண்ணுறது நீங்கள் பாட்டுக்கு கண்டினியூ பண்ணலாமே, நீங்கள் பண்ணாமல் இருந்துட்டு இப்படி நெகட்டிவ் வைப்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஆனால் நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயமுமே வந்து அந்த பிரச்சனை பெருசாக வந்தால் மட்டும்தான் அதுக்குண்டான சொல்யூஷன் வந்து நமக்கு தெரிய வரும் இல்லைங்களா. அந்த மாதிரி தான் நம்ம நினச்சதே வந்து ஒரு பாசிட்டிவான விஷயந்தான். அதாவது நம்ம பூஜை பண்ணணும்னு நான் நினச்சதே எனக்கு வந்து அது பாசிட்டிவான விஷயந்தான். ஆனாலுமே நமக்குள்ளே இருக்கிற, நம்மளை சுற்றி இருக்கிற, நம்ம இருக்கிற இடத்துல இருக்க அந்த நெகட்டிவிட்டியை நம்ம கண்ணுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு அந்த கடவுள். அதனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டேஸ் வந்து போயிட்டே இருக்குது, இன்னும் போயிட்டே இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டியூஸ்டே, இன்றைக்கி தான் 30வது நாள் பூஜையே நான் பண்ணினேன். அதாவது வைகாசி விசாகமெல்லாம் பண்ணினேன், அதெல்லாம் வந்து இந்த லிஸ்ட்டில் நான் சேர்க்கலை. அதாவது பேக்ரவுண்ட் பார்த்தீங்களா, துணி துவைக்கிற சவுண்டு வந்துட்டே இருக்குது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நெகட்டிவான விஷயங்களை நமக்கு எடுத்துரைக்க தான் வந்து நம்மளுக்கு இவ்வளோ நாள் தேவைப்பட்டிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து எல்லாமே நன்மையாக தான் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் நான் முருகர் மேலே நிறைய வச்சுருக்கேன். இப்போ யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது நம்ம அதாவது ஒரு பூஜை அப்படின்னு புதுசாக நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் நிறைய வரும். அதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் நானே தான் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நான் ஃபஸ்ட்டு டே 1லேருந்து வந்த பிரச்சனை எல்லாமே வந்து வீடியோவாகவே நான் கொடுத்துருக்கேன். என்னெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினேன் அப்படிங்கிறத நான் ஒரு நாளுமே வீடியோஸாக நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நம்மளோட பிளேலிஸ்ட்டில் வந்து இந்த 48 நாட்கள் பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படின்ற பிளேலிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன். கண்டிப்பாக ஒரு நாளுமே எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதுலேயும் முக்கியமாக அந்த 8வது நாள் வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவம் வந்து எனக்கு கிடைச்சிச்சு. கண்டிப்பாக அந்த வீடியோ எல்லாமே போய் பாருங்கள். குறிப்பாக அந்த 8வது நாள் அது என்ன அனுபவம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. ஏன்னா பூஜை ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் அந்த ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிது. அது என்ன அப்படின்றத கண்டிப்பாக அந்த வீடியோவை போய் பாருங்கள். ஆல்ரெடி பார்த்தவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கும் அந்த மாதிரி பாசிட்டிவான அனுபவங்கள் இருக்கா. இப்போ வந்துட்டு இந்த பூஜை ஆரம்பிச்சதுலேருந்து நல்லதும் நடந்திருக்குது, கெட்டதும் நடந்திருக்குது, ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. அதாவது கெட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சுற்றி உள்ள அந்த பேட் வைப்ரேஷன் எல்லாம், அதாவது ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் எப்படி வரும், அந்த பிரச்சனை வெளியே கிளம்பும் போது தான் அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் ஒன்று வரும் இல்லைங்களா. அந்த மாதிரி தான் நான் இந்த விஷயங்களை எல்லாம் பார்க்குறேன்.
அந்த மாதிரி தான் நம்மளை சுற்றி உள்ள பிரச்சனைகள் எல்லாம் நான் பூஜை பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து முருகன் வந்து எனக்கு ஒன்றொன்னா எடுத்து காட்டிகிட்டு இருக்காரு. அதுதான் நான் ரியலைஸ் பண்ணிட்டு, ஓ இதுதான் பிரச்சனையா அப்படிங்கிறது ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலுமே நமக்கு அது எடுத்து சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லைங்களா? அப்படியே எடுத்து சொன்னாலும் நாம் அதை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை வந்து நமக்கு இருக்காது. எல்லா நேரங்கள்லையும் எல்லார் சொல்றதையும் நாம் வந்து எடுத்துக்க மாட்டோம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் நமக்கு ஒரு அனுபவ ரீதியாக நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயத்துக்கும் ஒருத்தர் சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அந்த அனுபவத்தை தான் முருகர் வந்து எனக்காக கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் இந்த விஷயத்தையெல்லாம் எடுத்துக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட 70 நாள் ஆயிடுச்சு. 30 நாள் பூஜை தான் நான் முடிச்சிருக்கேன். இனி வந்து ரெகுலராக பூஜை பண்ணி இனி ஒரு 18 நாள் மொத்தமாக 48 நாட்கள் பூஜையை திருப்தியாக முடிக்கணும் அப்படின்னு நான் ரொம்பவுமே முருகர்கிட்ட அதை பற்றியே நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். திருப்தியாக 48 நாட்கள் பூஜையை முடிச்சுட்டு முருகர் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் முருகர் கோவிலுக்குமே பார்த்தீங்கன்னா பெருசாக வாரம் போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் போகவே முடியலை. அதுவும் சுற்றி உள்ள அந்த பேட் வைப்ஸ் தான் காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பேட் வைப்ஸ்ன்னு நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் அதுக்கு எனக்கு வந்து காட்டிகிட்டே இருக்காரு முருகர் வந்து. அதாவது நம்ம இருக்கிற இடம், நம்மளை சுற்றி இருக்கிற இடம் நல்ல வைப்ரேஷனாக இருந்தால் மட்டும்தான் நம்ம செய்கிற விஷயங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நான் பேசும்போது கூட அதுக்கு கூட எனக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் தான் வரும். என்னதான் முயற்சி எடுத்தாலுமே நம்மளை சுற்றி அந்த நல்ல அதிர்வலைகள் இருந்தால் மட்டும்தான் நம்ம முயற்சிகள் வெற்றி அடையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்க பிளேலிஸ்ட்டில் நான் சொன்ன வீடியோக்களெல்லாம் போய் பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ வந்த உடனேயே லைக் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே என்னோட நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.